வணக்கம். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் வலுத்துள்ளது. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கி வரும் தாலிபான் அமைப்பினர் அடுத்ததாக புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். பாகிஸ்தான் நாட்டு நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்துள்ளார்கள் அவர்கள். இந்த எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ளன. இரு நாடுகளும் எல்லையை பகிர்ந்து வரும் சூழலில் தற்போது கடுமையான மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் டிடிபி எனும் தக்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையில் எல்லையில் கடும் மோதல் ஏற்பட்டு வருகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டையும் நடந்துள்ளது. இன்னும் தொடர்ந்து மோதல் நடந்து வருவதால் இரு நாட்டின் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் பாகிஸ்தான் ராணுவத்தை விட டிடிபி அமைப்பின் கை ஓங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தாலிபான்களை பார்த்து பாகிஸ்தான் ராணுவத்தினரும் விலகி செல்வதாகவே கூறப்படுகிறது. அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி சில ராணுவ நிலைகளையும் டிடிபி தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக தெரிகிறது. இந்த டிடிபி அமைப்பின் பிரதான நோக்கம் என்பது ஆப்கானிஸ்தானை போல் பாகிஸ்தானிலும் தாலிபான்கள் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதாகும். இதற்கு முதலில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். அதை நோக்கமாக கொண்டுதான் தற்போது டிடிபி அமைப்பு பாகிஸ்தானுடன் மோதலை தொடங்கியுள்ளது. அந்த மோதல் என்பது பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது இப்போது. அதனால் டிடிபி அமைப்பினரை ஒழித்து கட்டுமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவை தொடர்ந்துதான் டிடிபி அமைப்பு கடும் கோபத்தில் உள்ளது இப்போது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தக்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு சார்பில் பாகிஸ்தானுக்கு இந்த புதிய மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக தக்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு சார்பில் இனி எல்லையில் மட்டும் ராணுவத்துடன் நாங்கள் மோதல் போக்கை நடத்த மாட்டோம், அதையும் தாண்டி பாகிஸ்தானில் உள்ள நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவம் அரசு சார்ந்த நிறுவனங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படும். ராவல்பிண்டியை மையப்படுத்தி செயல்படும் தேசிய லாஜிஸ்டிக் செல் நிறுவனம், பௌஜி உர கம்பெனி, ராணுவம் சார்ந்த ஹவுசிங் அத்தாரிட்டி, வங்கிகள் போன்றவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்படும். அதனால் பொதுமக்கள் அரசு சார்ந்த நிறுவனங்களிடமிருந்து 3 மாதத்திற்குள் விலகிக் கொள்ள வேண்டும். அதேபோன்று அங்கு பணியாற்றும் பணியாளர்கள் தங்கள் வருமானத்திற்கு மாற்று ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிரட்டல் பாகிஸ்தானுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து பாகிஸ்தான் ராணுவத்திடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அது குறித்து பாகிஸ்தான் ராணுவம் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. டிடிபி அமைப்பு சார்பில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான நிறுவனங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது இரு நாடுகளிடையே தற்போது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.